அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்ட்கேமில் இருக்க பொசிஷன் வெக்டார் டூல்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் நியூ மாடல், இங்கே வித்து, ஹைட்டு, ரெசல்யூஷன், அப்புறம் யூனிட்ஸு, அடுத்தது ஆரிஜின் பாயிண்ட்டு இதை நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆரிஜின் பாயிண்ட்டை எங்கே வேணால் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டரில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கிரியேட் கொடுத்துட்றேன். க்ளோஸ். இப்போ உள்ள ஒரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணுறேன். சின்னதாக ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொசிஷன் கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷனில் நான் இப்போ லெஃப்ட் கொடுக்குறேன். அலைன் லெஃப்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஸ்கொயரோட டச் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் ரைட்டுன்னு கொடுக்குறேன். மறுபடியும் இந்த ஸ்கொயரோட ரைட் சைடு டச் ஆகிடும் அந்த சர்க்கிள். இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப், அலைன் டாப் பார்த்திங்கன்னா மேலே போய் டச் ஆகிடுச்சு இந்த சர்க்கிள். இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அலைன் பாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் டச் ஆகிடுச்சு இந்த சர்க்கிள். ஓகே, அடுத்தது அலைன் ஹரிசாண்டல். இப்போ சென்டரில் நம்மளுக்கு பிளேஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து அலைன் லெஃப்ட் வச்சுக்கிறேன். இப்போ சென்டர் ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் பொசிஷன் ஆகிடுச்சு, ஹரிசாண்டலில் பொசிஷன் ஆகிடுச்சு. சென்டர் வெர்டிக்கல் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு சென்டரில் இந்த சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக சென்டர் இன் மாடல் கரெக்டாக ஆரிஜின் பாயிண்டில் பிளேஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி. இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து குரூப் பண்ணுறேன். இப்போ குரூப் பண்ணப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குரூப் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரே ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், லைட் ரோஸ் கலரில் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பிளாக். இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக ஒரே ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு குரூப் பண்ணதால். இப்போ நான் இதை அன்குரூப் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அன்குரூப் பண்ணதால இது ரெண்டும் செப்பரேட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளை நான் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெல்டு பண்ணுறேன், வெல்டு வெக்டார் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் பாயிண்ட் மட்டும் டெலீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அந்த சர்க்கிளோட வெல்டு ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ட்ராக்ட் பண்ண போகுது. இப்போ சப்ட்ராக்ட் வெக்டார் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நாம் எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ ட்ரிம் வெக்டார், இப்போ தனித்தனி ஆப்ஜெக்டாக ட்ரிம் ஆக போகுது. பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு, ட்ரிம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மறுபடியும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லாஸ்ட் கமாண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது. தனித்தனி ஆப்ஜெக்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு, மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுவும் தனி ஆப்ஜெக்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. அடுத்தது நாம் ட்ரிம் வெக்டாரை பற்றி பார்ப்போம்.
இப்போ இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது வெக்டார் கிளிப்பிங், இதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டார் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கிரியேட். இப்போ பிளாக் அண்ட் ரொட்டேட் காப்பி யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ரோ அண்ட் காலமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 5 கொடுத்து பார்க்குறேன். இப்போ அப்ளை பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி சென்டரில் பொசிஷன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ உள்ள ஒரு பாலிகனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வெக்டார் கிளிப்பிங். இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்சைடு பண்ணிக்கிறேன். இதில் இன்சைடு அவுட் சைடு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இன்சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இன்சைடு ஃபஸ்ட்டு ட்ரிம் பார்ப்போம். ட்ரிம்மு டெலீட்டு கீப் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிம் பார்ப்போம். ட்ரிம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை தொட்டிருக்க எல்லாத்தையும் விட்டுருச்சு. அதை சுற்றி வெளியே இருக்கிறத மட்டும் நமக்கு ட்ரிம் பண்ணியிருக்கு. இதுதான் இன்சைடு ட்ரிம். மறுபடியும் உள்ளே இருக்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலீட். இப்போ வெளியே இருக்க எல்லா ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிப் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற உள்ளே வெளியே அந்த பாலிகனை டச் ஆகிருக்க எல்லா ஆப்ஜெக்டையும் அதை டெலீட் பண்ணிடுச்சு. உள்ளே டச் ஆகாமல் இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் அது வச்சுருக்கு. இப்போ மறுபடியும் அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீப் பண்ணுறப்ப டச் ஆகாமல் இருக்கிறது மட்டும் அதை டெலிட் பண்ணிடுச்சு. இப்போ அவுட் சைடு வைக்கிறேன். அவுட் சைடில் சேம் ட்ரிம் கொடுக்குறேன். இப்போ நாம் இன்சைடில் என்ன பார்த்தோமோ அதே தான் அவுட் சைட்லையும் சேம் கமாண்டு தான். கிளிப் வெக்டார். அது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறத டெலிட் பண்ணிடுச்சு. முன்னாடி ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா வெளியே இருக்கிறது தான் டெலிட் பண்ணிச்சு. இப்போ உள்ளே இருக்கிறத டெலிட் பண்ணிடுச்சு. நாம் ஃபஸ்ட்டு இன்சைடில் என்ன பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவுட் சைடில் இருக்கிறது பண்ணோம். இப்போ டெலீட் பண்ணுறேன். அதை டச் பண்ணாத 4 ஸ்டார்ஸை மட்டும் விட்டுருச்சு. மீதி அது டச் பண்ணது எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுச்சு. இப்போ கீப் கொடுக்குறேன். இப்போ உள்ளே இருக்கிற அந்த பாலிகனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த வெக்டார் கிளிப்பிங் கமாண்டை நாம் யூஸ் பண்ணணும், இன்சைடும் அவுட் சைடும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது வெக்டார் ஸ்லைசிங்கை பற்றி பார்ப்போம். இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் ஒரு ஸ்டார் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் சென்டரில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு பாலி லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் வெக்டார். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கமாண்டை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் வெக்டார்ன்றப்ப க்ளோஸ்ன்னு கொடுத்ததால உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்லைஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உள்ள க்ளோஸில் இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு. நான் க்ளோஸ்ன்னு கொடுத்ததால உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது லீவ் வெக்டார் ஓப்பன் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லீவ் வெக்டார்ஸ் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ ஸ்லைஸ் வெக்டார் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகலை, ஏன்னா நான் இங்கே லீவ் வெக்டார்னு கொடுத்துட்டேன்.
ஓப்பனில் இருக்கணும்னு கொடுத்துட்டேன், அதனால் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் ஆகாமல். ஓகே, இப்போ மறுபடியும் யூஸ் ஏ வெர்டிக்கல் லைன். இங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் கூட கொடுத்து நாம் இங்கே ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 5 mm கொடுக்குறேன், எக்ஸ் ஆக்சிஸில் 5 mm. இப்போ க்ளோஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் வெக்டார் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 5 mmல நம்மளுக்கு கட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே க்ளோஸும் ஆகிருக்கு. ஏன்னா நான் க்ளோஸும் கொடுத்ததால இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு உள்ள. இப்போ நான் ஓப்பன் வெக்டார் கொடுக்குறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் வெக்டார். இப்போ இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஸ்லைசிங் பண்ணிக்கணும். அடுத்தது ஹரிசாண்டல். முன்னாடி இப்போ வெர்டிக்கல் பார்த்தோம், அடுத்தது ஹரிசாண்டல் பார்ப்போம். ஹரிசாண்டல் சேம் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ண மாதிரி நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளோஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்லைஸ் வெக்டார் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். க்ளோஸ் வெக்டார்ன்றதுனால க்ளோஸ் பண்ணி இருக்கும். இப்போ அடுத்தது ஓப்பன் வெக்டார் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் வெக்டார் ஸ்லைஸ் வெக்டார் கொடுக்குறேன். இப்போ நான் மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெக்டாராக க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.